தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளை கடந்து தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றார். விஜய் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் ஆண்டவன் மேல் ஆணையிட்டு என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நேற்று நடந்த பதவியேற்பு விழா மூலம் விஜய் மீது கேள்வி எழுந்துள்ளது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் தாவேகாவிற்கு ஆதரவளித்த கட்சியின் தலைவர்களும் மற்ற கட்சி நிர்வாகிகளும் பலரும் பங்கேற்றனர். காங்கிரஸ் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், விஜய் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா, நடிகை த்ரிஷா, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் பலர் பங்கேற்றுள்ளனர். விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்பு விழாவிற்கு வந்துள்ளனர். பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக தரப்பிலிருந்தும் யாரும் பங்கேற்கவில்லை. தமிழக அரசியல் தலைவர்களை மக்கள் வேட்டி சட்டையில் பார்த்தே பழகிவிட்டனர். முந்தைய முதல்வர் ஸ்டாலின், கருணாநிதி, எம்ஜிஆர், காமராஜர், அண்ணாதுரை, பக்தவத்சலம், ராஜாஜி என தமிழக முதல்வர்களாக இருந்தவர்கள் வேஷ்டி சட்டை அணிந்தே பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். இன்றைய பதவியேற்பு விழாவின் மூலம் தமிழக அரசியல் களத்தில் அந்த வழக்கம் முடிவுக்கு வந்துள்ளது. விஜய் கோட் சூட் அணிந்து பதவியேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் முதலமைச்சர் விஜயின் மனைவியோ மகன்களோ கலந்து கொள்ளவில்லை. கெஜ்ரிவால் ஆரம்பித்து மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா என எந்த இடத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த போதும் தன் பெருமை மிக்க சந்தோஷமிக்க தருணத்தில் அப்பாவோடு குழந்தைகள் இருந்தனர். ஆனால் இவ்வளவு பெரிய தருணத்தில் அப்பாவை பார்க்க விருப்பம் இல்லாமல் விலகி நிற்கும் ஒரே முதல்வர் பதவியேற்பு ஜோசப் விஜய். அவர் குழந்தைகள் வரவே விரும்பாதது. ஆனால் தேர்தல் முன் என்ன பரப்பினார்கள் என்றால், அவர் மகள் அப்பா விஜய் படத்தை இன்ஸ்டால வச்சிருக்காங்கன்னு ஒரு ஐடி வச்சு பரப்பிட்டு இருந்தார்கள். விஜய் மகன் சஞ்சய் தொடர்பில் தான் இருக்கார், அப்பாவிடம் தினமும் பேசுகிறார். இப்படி விதவிதமா சொந்த மகன் மகளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி பரப்பி வந்தார்கள். விஜய்க்கு நெருக்கமானவர்கள் மூலம் அப்படி இருக்கையில் பதவியேற்புக்கு கூட வரவில்லை. ஒரு தந்தையின் சந்தோஷமான பெருமையான தருணத்தின் மீது இரு குழந்தையும், அதுவும் நன்கு விவரம் தெரிந்த இரு குழந்தையும் வராமல் தவிர்க்க என்ன காரணம் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக விஜயின் மனைவி சங்கீதா தனக்கு விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றிருந்தார். அதன் பிறகு விஜயுடன் பொது நிகழ்ச்சி என அனைத்திலும் நடிகை த்ரிஷா பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.